பாலைவனமும் சோலைவனமாகும்னு நம்ம புத்தகத்துல தான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம். ஆனா, ஒரு மனுஷன் நெனச்சா, அந்த பாலைவனத்த 15 வருஷத்துல சோலைவனமா மாத்த முடியும் அப்படின்னு நடத்தி நிரூபிச்சு காட்டினவர் தான் துபாயோட அரசர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்டூம். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி திரும்புற இடம்லாம் பாலைவனமா இருந்த இந்த துபாய, குறுகிய காலத்துல அபரீத வளர்ச்சி கொடுத்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த பெருமை நம்ம அரசருக்கு தான் போய் சேரும். நமக்கே தெரியும் பாலைவனத்துல ஒரு சில செடிகள் தான் நல்லா வளரும். அதுலேயும் சம்மரில் எந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம், வின்டரில் எந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து இந்த மாதிரி சாலையோரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி துபாய் கவர்மெண்ட்டே நீர்ப்பாசன வசதியும் கொடுத்து இதை எல்லாத்தையும் பராமரிக்கிறாங்க. இந்த மாதிரி ரோட் சைடில் செடி வளர்க்குறனால ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கண்ணுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் பேசஞ்சர் பிரின்சஸாக உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வீடியோ எடுக்கவும் தோணும். துபாய் சிட்டி போகிற எந்த ரோட்டில் போனாலும் இந்த மாதிரி ரோட் சைட்லலாம் அழகழகான பூக்களை நீங்கள் பார்க்கலாம். காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு தெரியும் இந்த ஏர்லி மார்னிங் வெயிலில் இந்த ரோட் சைடில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது.